ஓகே அக்கா, ஸ்டோரிக்குள்ள போலாமா? இத நான் 3rd படிக்கும்போது, அப்போ எங்க வீடு ஆப்போசிட்ல ரயில்வே ஸ்டேஷன். அப்போ எங்க அப்பா எப்பயும் ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்குவாரு. ஐயோ, நான் கொஞ்சம் கேமரா கிட்ட வந்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. அந்த சத்தம் கேட்டுச்சா? கண்டினியூ பண்ணுவோம். ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்குவாரு எப்பயும். அன்னைக்கு ஒரு நாள் அப்பா எப்பயும் போல தூங்குறதுக்கு போனாரு. நானும் அப்பா கூட கொஞ்ச நேரம் அங்க இருப்பேன். அப்புறம் அம்மா கூட போய் தூங்கிடுவேன். அப்போ டைம் 11:56 இருக்கும். எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னு நான் அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானே போனேன் அக்கா ரெஸ்ட் ரூம்க்கு. நான் எப்பயும் ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்பாவை பார்ப்பேன். அன்னைக்கு பார்த்தப்போ அப்பா பக்கத்துல ஒரு குட்டி சாத்தான் இருந்து எங்க அப்பாவை ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கு பயமா இருந்துச்சு. நான் அப்பான்னு கூப்பிட்டேன். உடனே அப்போ அந்த குட்டி சாத்தான் என்ன பார்த்து வான்னு கூப்பிட்டுச்சு. நான் உடனே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி அம்மா கிட்ட போயிட்டேன். அம்மா கிட்ட மார்னிங் சொன்னேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அப்புறம் நான் அப்பா கிட்டயும் சொன்னேன். அதுக்கு அப்பா அது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அதுவும் ஃப்ரெண்டா? அவ்வளவுதான் அக்கா. ஏய், இவங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் உங்க அப்பா அந்த இடத்துல போய் படுத்தாரா, அதை சொல்லுங்க.